பிற்கால சோழ வரலாற்றில் கிபி 950 முதல் கிபி 985 வரை பல்வேறு குழப்பங்கள் நிகழ்ந்தன என்பதை ஆய்வாளர்களை ஏற்கின்றனர். இந்த காலகட்டத்தை தழுவி எண்ணற்ற புதினங்கள் வெளிவந்துள்ளன, இனியும் வரத்தான் போகின்றன. ஏனென்றால் புதிதாக எழுதுபவர்கள் பெரும்பாலும் தொடும் வரலாற்று இடைவெளி இவ்விடைவெளிதான், நான் உட்பட. காரணம் பொன்னியின் செல்வன் எனும் செவ்வியல் புதினத்தின் தாக்கம். அப்படி எழுதும் பலரும் பொன்னியின் செல்வனை அடிமாற்றாமல் அதில் இடம்பெறும் கதாபாத்திரங்களின் நீட்சியாகவே தான் எழுதுகின்றனர். கல்கியின் அந்த நாவல் வெளிவந்த பின்னரான இந்த 70 ஆண்டுகளில் நிறைய கல்வெட்டுகள் படிக்கப்பட்டு அந்த 950-985 கால இடைவெளி பல மாற்றங்களுடன் உறுதிப்பட நிறுவப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்புதிய ஆதாரங்களின் வழி புதினம் இன்னும் இயற்றப்படவே இல்லை. அதன் முதல் முயற்சியை நான் எடுத்துள்ளதை பெருமையுடன் சொல்லிக் கொள்ளலாம். எதையெல்லாம் மாறுதலாகி இருக்கின்றன என்பதை சுவாரஸ்யமாக தர முயன்றிருக்கிறேன். 2ஆம் பாகம் இன்னும் பிரம்மாண்டமாய் வளர்ந்து கொண்டிருக்கிறது. உங்கள் மேலான கருத்துக்கள் கிடைத்தால் இன்னும் புதினத்தின் ஆழமும் அகலமும் நீளும் என்பது என் பேராசை. வரலாற்று களத்தை விரும்பும் வாசகர்கள் நிச்சயம் ஒரு முறை படித்து உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். என் நாவலின் நான் தொட்டிருக்கும் சில புள்ளிகள்: 1. உத்தம சோழர் குழந்தையா? 2. ஆதித்த கரிகாலன் வெறும் இளவரசனா? 3. கண்டராதித்தர் 5 வருடங்களும் அரிஞ்சயர் 1 வருடம் மட்டும்தான் ஆண்டாகலா? 4. சுந்தர சோழர் இயலாமையில் வீழ்ந்தவரா? 5. ஆதித்த கரிகாலன் உண்மையில் கொல்லப்பட்டானா? 6. அருண்மொழி ஏன் பதவியை விட்டுக் கொடுத்தான்? 7. பார்த்திபேந்திரன் ஒரு பல்லவனா? இப்படி பல கேள்விகளுக்கு பொன்னியின் செல்வனும் தமிழ் சமூகத்தின் பல நூறு நூல்களும் சொல்லாத தகவல்களை கொண்டு முழுக்க ஆதாரத்தின்படி பதில் சொல்ல முயன்றிருக்கிறேன். தங்கள் மேலான நேரத்தையும் பொன்னான கருத்துக்களையும் வேண்டி இங்கே பகிர்கிறேன். நன்றி. அனைவரும் சேனல் சப்ஸ்கிரைப் செஞ்சு என்னோட பரகேசரி புதினத்தை கேட்க உங்களை அன்போடு அழைகிறேன்.